அனைத்து மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். இங்க நாம சொல்ற பயிற்சி பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான். வாக்கிய பஞ்சாங்கப்படி கிரக நிலைகளை வச்சு கணிச்சு சொல்ற பலன்கள் தான் இது. ஆனா இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரே மாதிரி நடக்காது. உங்களுக்கான உண்மையான சாதக பாதக நிலைகள் உங்க ஜனனகால ஜாதகம், கிரக நிலைகள் மற்றும் நடைபெற்று வரும் தசாபக்திகள் ஆகியவற்றின் அடிப்படையில தீர்மானிக்கப்படும். அதனால இந்த பலன்களை ஒரு பொதுவான வழிகாட்டுதலா எடுத்துக்கோங்க. அந்த வகையில வர்ற மார்ச் 15ஆம் தேதி நம்ம சூரிய பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடம் மாறுறாரு. இத பங்குனி மாத பிறப்பு அல்லது மீன சங்கராந்தி அப்படின்னு நம்ம ஜோதிடத்துல ரொம்ப விசேஷமா சொல்வாங்க. இந்த ஒரு மாசம் சூரியன் குருவோட வீட்ல இருக்க போறதால உலகத்துல பெரிய மாற்றங்கள் நடக்கும். இது ஒரு முக்கியமான காலகட்டம் என்பதால் நாம எல்லாரும் இத பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறுறப்போ இயற்கை அன்னைக்கும் நமக்கும் ஒரு புது தொடர்பு உருவாகுது. கும்ப ராசிங்கிறது ஒரு நிலையான காற்று ராசி. அங்கிருந்து நீர் ராசியான மீனத்துக்கு சூரியன் போறாரு. இதனால வெயில் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஆனா மனசுக்குள்ள ஒருவித அமைதி பிறக்கும். இந்த நேரத்துல வர்ற மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயத்தை ஆரம்பிக்க போகுதுன்னு நம்புவோம். மீன ராசிங்கிறது காலபுருஷ தத்துவப்படி 12வது ராசி. இது மோட்சத்தை குறிக்கிற இடமாம். சூரியன் இங்க வர்றப்போ ஆன்மீகத்துல ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும். கோயில் குளம்னு போறதுக்கும் தர்ம காரியங்கள் பண்றதுக்கும் இது சரியான நேரம்னு சொல்லலாம். மனசுல இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் நீங்கி ஒரு தெளிவான பாதை நமக்கு கிடைக்க சூரிய பகவான் வழிகாட்டுவாரு. இந்த சூரிய பெயர்ச்சியால எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில மாற்றங்கள் கண்டிப்பா இருக்கும். சிலருக்கு வேலை வாய்ப்புல முன்னேற்றம் கிடைக்கும், சிலருக்கு பயணங்கள் மூலமா நல்ல லாபம் வரும். முக்கியமா ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டிய நேரம் இது. உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வராம இருக்க நீர்ச்சத்து அதிகமா இருக்கிற உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். முடிவா சொல்லணும்னா இந்த மீன ராசி சூரிய பெயர்ச்சி ஒரு வளர்ச்சிக்கான தொடக்கம்தான். மார்ச் 15லிருந்து ஒரு மாசம் வரைக்கும் நாம எடுக்கிற முயற்சிகளுக்கு சூரியனோட அருள் கண்டிப்பா இருக்கும். நம்பிக்கையோடவும் நேர்மையோடவும் நம்ம கடமைகளை செஞ்சாலே வர்ற காலங்கள் வசந்தமா மாறும். இந்த நல்ல நேரத்தை சரியா பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேற என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அந்த வகையில ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சூரிய பெயர்ச்சி என்னென்ன பலன்களை தரப்போகுதுன்னு பார்ப்போம். அன்பான சிம்மராசி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வணக்கங்கள். இந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதி நடக்கப் போகிற கிரக மாற்றம் உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்று. உங்க ராசிநாதனான சூரிய பகவான் இப்போ கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு, அதாவது உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு மாறுறாரு. 8ஆம் இடம் அப்படிங்கிறது அஷ்டமஸ்தானம்னு நாங்க சொல்லுவோம். அதனால சில விஷயங்கள்ல நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும். இந்த காலகட்டத்தில் நீங்க எடுக்க போற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப யோசிச்சு நிதானமா இருக்கணும்னு நான் இப்பவே சொல்லிக்கிறேன். உங்க ராசிநாதனே மறைவு ஸ்தானத்துக்கு போறதுனால சில போராட்டங்களுக்கு பிறகுதான் உங்களுக்கு வெற்றிகள் வந்து சேரும். முதல்ல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல நீங்க ரொம்பவே அக்கறை காட்டணும்னு நான் கேட்டுக்கிறேன். சூரிய பகவான் 8ஆம் இடத்துல இருக்கும்போது உடல் சூடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது கண்ணெரிச்சல் வர வாய்ப்பிருக்கு. அதிகப்படியான வேலைப்பழு காரணமா உங்களுக்கு மன உளைச்சலும் தூக்கமின்மையும் கூட ஏற்படலாம். அதனால நேரத்துக்கு சரியா சாப்பிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் நிறைய தண்ணி குடிச்சு உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்கோங்க. சின்னதா ஏதாவது உடம்புல வித்தியாசம் தெரிஞ்சா கூட உடனே டாக்டரை போய் பார்க்கறது ரொம்பவே நல்லது. அலட்சியமா இருக்காதீங்க. ஏன்னா ஆரோக்கியம்தான் நமக்கு என்னைக்குமே முதல் சொத்துங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. பொருளாதார ரீதியா பாத்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் வரவும் செலவும் கலந்தே தான் இருக்க போகுது. வராத பணம் கைக்கு வரும், ஆனா வந்த வேகத்திலேயே ஏதாவது ஒரு செலவு காத்துக்கிட்டு இருக்கோம். அதனால இந்த நேரத்துல புதுசா யாருக்கும் கடன் கொடுக்கறதையோ இல்ல மத்தவங்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுறதையோ தவிர்த்துருங்க. அனாவசியமான ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிட்டு சேமிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்துறது உங்க எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லது. பண விஷயத்துல மத்தவங்கள ரொம்ப நம்பாம நீங்களே எல்லாத்தையும் நேரடியா கவனிச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். பங்குச்சந்தை முதலீடுகள்ல இப்போதைக்கு பெரிய ரிஸ்க் எதுவும் எடுக்காம அமைதியா இருக்கிறது நல்லது. வேலை பார்க்குறவங்களுக்கு அலுவலகத்துல கொஞ்சம் கூடுதல் பொறுப்புகளும் வேலைப்பழுவும் அதிகமா இருக்கும். மேலதிகாரிகள் கிட்ட பேசும்போது ரொம்ப நிதானமா பேசுங்க. ஏன்னா சில நேரங்கள்ல நீங்க நல்லதா சொன்னா கூட அது தப்பா புரியப்படலாம். உங்க கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட உங்க ரகசியங்களை பகிர்ந்துக்காதீங்க. அது உங்களுக்கு எதிராவே முடிய வாய்ப்பிருக்கு. பொறுமையா இருந்து உங்க வேலையில மட்டும் கவனம் செலுத்தினா இந்த ஒரு மாசத்தை நீங்க சுலபமா கடந்துடலாம். பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வுக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தாமதமா தான் நல்ல செய்தி வரும்.
அவசரப்பட்டு வேலையை விடுற முடிவை இப்போதைக்கு எடுக்காம இருக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. சொந்த தொழில் அல்லது வியாபாரம் செய்யறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு சவாலான காலமா தான் இருக்க போகுது. வாடிக்கையாளர்கள் கிட்ட பேசும்போது ரொம்ப கனிவா நடந்துக்கோங்க. ஏன்னா சின்ன வாக்குவாதம் கூட பெரிய நஷ்டத்தை உண்டாக்கிடும். புதுசா தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க இன்னும் 1 மாசம் தள்ளி போடுறது ரொம்பவே நல்லது. கூட்டாளிகளோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதனால எல்லாத்தையும் பேசி தீர்த்துக்கோங்க. அதிக லாபத்துக்கு ஆசைப்பட்டு தேவையில்லாத பொருட்களை ஸ்டாக் வைக்காதீங்க. அதுல நஷ்டம் வர வாய்ப்பிருக்கு. இருக்கிற வியாபாரத்தை சரியா கவனிச்சுக்கிட்டாலே உங்களுக்கு வரவேண்டிய லாபம் கண்டிப்பா வந்து சேரும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது தான் உங்களுக்கு ரொம்பவே நல்லது. கணவன் மனைவிக்குள்ள தேவையற்ற சந்தேகங்களால சின்ன சின்ன மனக்கசப்புகள் வரலாம். அதை வளர விடாம பேசி முடிச்சிடுங்க. பிள்ளைகளோட போக்குல கொஞ்சம் மாற்றம் தெரியும். அதனால அவங்க கூட நண்பனை போல பழகி அவங்க பிரச்சனையை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உறவினர்கள் கிட்ட பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா உங்க வார்த்தைகள் யாரையாவது காயப்படுத்த வாய்ப்பிருக்கு. வீட்டில் இருக்கிற பெரியவங்களோட உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவங்களுக்கு தேவையான நேரத்துல உதவியா இருங்க. சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசு பண்ணாம இருந்தாலே உங்க குடும்பத்துல நிம்மதியும் சந்தோஷமும் நிலைச்சிருக்கும். நீங்க இப்போ எந்த ஒரு புது முயற்சியில இறங்குறதா இருந்தாலும் பெரியவங்களோட ஆலோசனையை கேட்டு செய்யுங்க. அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள்ல கொஞ்சம் இழுபறி இருக்கத்தான் செய்யும். அதனால பொறுமையா கையாளுங்க. நீதிமன்ற வழக்குகள் ஏதாவது இருந்தா இப்போதைக்கு எந்த ஒரு அவசர முடிவும் எடுக்காம தள்ளி போடுறது நல்லது. வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமா போங்க. குறிப்பா வேகத்தை குறைச்சு நிதானமா ஓட்டுறது ரொம்ப அவசியம். வெளியூர் பயணங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்திடுங்க. அப்படி போக வேண்டி இருந்தா உங்க உடைமைகளை பத்திரமா பார்த்துக்கோங்க. உங்களுடைய ஆவணங்கள் மற்றும் முக்கிய கோப்புகளை ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கிறது இந்த நேரத்துல ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமாகிறது உங்க மனசுக்கு ஒரு பெரிய ஆறுதலை கொடுக்கும். மனசு ரொம்ப அலைபாயிற மாதிரி இருந்தா தியானம் அல்லது யோகா செய்யறது உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவை கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் தீர்க்கிறதுக்கு ஒரு பெரிய வழியா இருக்கும். மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நீங்க நினைக்கிறது நல்லதுதான். ஆனா உங்க சக்திக்கு மீறியதையும் செய்யாதீங்க. எல்லா காரியமும் தடைகளா இருக்கேன்னு கவலைப்படாம இது ஒரு தற்காலிகமான மாற்றம்தான்னு புரிஞ்சுக்கோங்க. விடாமுயற்சியும் நம்பிக்கையும் இருந்தா எப்பேற்பட்ட கிரக மாற்றத்தையும் நீங்க ரொம்ப சுலபமா ஜெயிச்சிடலாம். நட்சத்திர ரீதியா பார்த்தா மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த பெயர்ச்சி சில புதிய அனுபவங்களை கொடுக்கும். நீங்க ரொம்ப தைரியமா முடிவுகள் எடுப்பீங்க. ஆனா அதுல கொஞ்சம் நிதானம் இருக்கிறது ரொம்ப நல்லது. குடும்பத்துல இருந்த சில பழைய பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். ஆனா அதுக்கு நீங்க கொஞ்சம் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். நண்பர்கள் மூலமா சில உதவிகள் கிடைக்கும். ஆனா அவங்க சொல்ற எல்லாத்தையும் அப்படியே நம்பிடாதீங்க. உங்களுடைய அந்தஸ்து குறையாம பாத்துக்கிறதுல நீங்க ரொம்ப கவனமா இருப்பீங்க. அதுல வெற்றியும் பெறுவீங்க. புதுசா கார் அல்லது பைக் வாங்குற எண்ணம் இருந்தா அதை கொஞ்ச நாள் தள்ளி போடுறது உங்க பணத்துக்கு நல்லது. பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கலை மற்றும் ஊடகத்துறையில இருக்கிறவங்களுக்கு சில வாய்ப்புகள் வரும். ஆனா அந்த வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கிறதுல சில தடைகள் வரலாம். அதனால ரொம்ப விழிப்புணர்வோட இருங்க. பெண்கள் தங்களுடைய நகைகள் மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும்னு நான் சொல்லிக்கிறேன். காதல் விஷயத்துல இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன மனத்தாங்கல்கள் வரலாம். அதனால பேசும்போது நிதானத்தை கடைபிடிங்க. உங்களுடைய படைப்பாற்றல் நல்லா இருக்கும். ஆனா அதை வெளிக்கொண்டு வர்றதுல சில தயக்கங்கள் உங்களுக்கு இருக்க வாய்ப்பிருக்கு. தாய் வழி உறவினர்கள் மூலமா சில செலவுகள் வரலாம். அதை சமாளிக்க நீங்க தயாரா இருக்கணும். உத்தரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்த சிம்ம ராசி நேயர்களுக்கு அரசாங்க வழியில சில தொந்தரவுகள் வரலாம். அதனால வரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப தெளிவா இருங்க. எந்த தப்பும் நடக்காம பாத்துக்கோங்க. உங்களுடைய அப்பா கிட்ட பேசும்போது கோபப்படாம அவரோட சொல்ல மதிச்சு நடக்கிறது உங்களுக்கு ரொம்ப நன்மையை தரும். பதவி உயர்வுக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. மேலதிகாரிகளோட கோபத்துக்கு ஆளாகாம உங்க வேலையை மட்டும் சரியா செஞ்சுட்டு வாங்க. அதுவே போதும். புதுசா வீடு கட்டுற வேலைகளை ஆரம்பிக்கிறதா இருந்தா நல்ல நாள் பார்த்து ஆரம்பிக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த சூரிய பெயர்ச்சியால ஏற்படுற எதிர்மறை பலன்கள் குறையறதுக்கு நான் சில பரிகாரங்கள் சொல்றேன். தினமும் காலையில சூரிய பகவானை பார்த்து ஆதித்ய ஹிருதயம் கேட்கறது அல்லது படிக்கிறது உங்களுக்கு பெரிய பலத்தை கொடுக்கும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிவபெருமானுக்கு செவ்வரளி பூவால அர்ச்சனை செஞ்சு நெய் விளக்கு ஏத்தி வழிபடுங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளியவங்களுக்கு கோதுமையால செஞ்ச உணவையோ அல்லது வெறும் கோதுமையையோ தானமா கொடுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யறது உங்களுடைய கர்ம வினைகளை குறைச்சி உங்களுக்கு நல்ல வழிகாட்டும். இந்த சின்ன சின்ன பரிகாரங்களை நம்பிக்கையோட செய்யுங்க. உங்க வாழ்க்கை நிச்சயமா பிரகாசமா மாறும். இதேபோன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.